ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டணிக்கு வந்து ஏற்றுக்கொள்றீங்களா? அவர் நிரந்தர நண்பர்களே பகவன் உங்களுடைய கூட்டணிக்கு வந்து அதை ஆரோக்கியமா பாக்குறீங்க? கூட்டணி வலிமை பெற்றால் மகிழ்ச்சி தான். யார் யாரை கூட்டணிக்குள்ளே இணைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் கூட்டணியின் தலைவருக்குத்தான் உண்டு. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். சாதிய மதவாத சக்திகளை தவிர வெளிப்படையாக சாதியவாதத்தை பேசுகிற, வெளிப்படையாக மதவாதங்களை உயர்த்தி பிடிக்கிற அரசியல் கட்சிகளை தவிர மற்ற அனைத்தும் எங்களுக்கு தோழமை இயக்கங்கள் தான். அவர்களோடு எங்களால் இணைந்து பயணிக்க முடியும். ஆகவே ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. பாஜகவினுடைய முகமா ஓபிஎஸ் நீங்க தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பாஜகவை விட்டு விலகினாலும் அதனுடைய தாக்கம் இல்லாமல் பார்க்கணும். அந்த பிடியிலிருந்து அவர் கழன்று வெளியே வருகிறார் என்பதே ஒரு பெரிய மாற்றம்தான். முதலில் அதற்காக அவரை நான் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் ஏதோ ஒன்று, என்ன காரணமோ வெளியே வந்துட்டேன், என்டிஏவோட நான் இல்லை அப்படின்னு சொல்றாருல, அது போதும். அதனால்தான் அவருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நான் சொன்னேன். ஒன்றிய அரசு என்ன அநீதியை இழைச்சிருக்கு, தினம் தினம் போராட்டம் நடத்துவதற்கு அப்படின்னு தமிழிசை கேள்வி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து கலைஞர் இன்று இருந்திருந்தால் பாஜகவை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். தெரியாத மாதிரி அவர் பேசுகிறார். அவருடைய கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த கருத்தை சொல்கிறார், அவ்வளவுதான். பாஜக வேறு காரணங்களுக்காக விமர்சிக்கப்படவில்லை. அவர்கள் பேசுகிற அரசியல் வெகுமக்கள் விரோத அரசியலாக இருக்கிறது, அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்பும் இல்லை. சார், ஏற்கனவே கூட்டணியில இடம் ஒதுக்குறதுல ரொம்ப சிக்கல் இருக்கு. நிறைய கட்சிகள் அழைப்பு விடுக்கிறீங்க, இது எப்படி இன்னும் சவாலா அமைச்சர் கூட்டணியில தொகுதி இருக்கு? அதனால் ஒன்றும் இல்லை, நல்லிணக்கத்தோடு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாட்டை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, சனாதன சக்தியிடமிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது. விஜய் வருகையால இன்னும் வலுவான கூட்டணி அமைக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு அது உங்களுடைய யூகமாக இருக்கலாம். விஜய் வருகைக்கு இதுக்கு சம்பந்தம் அதுக்கு சம்பந்தம் இல்லை. போதுமான அளவு கூட்டணி வெற்றியா நீங்க தொடர்ச்சியா வெற்றி பெறீங்க, இன்னும் கூட்டணி கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்க இல்லை. வெளியில் இருக்கிற கட்சியில் அவங்க வந்து வர விரும்புகிறாங்க, வந்து சந்திக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் அரசியல் முக்கியத்துவமான சந்திப்புன்னு அதை சொல்ல முடியாது. அவருடைய உடல்நலத்தை விசாரிக்க வந்தாங்க, அவருடைய உடன்பிறப்பு காலமானதை விசாரிக்க வந்தாங்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஊடகங்களில் வந்து தேர்தல் சம்பந்தமான ஒரு யூகங்கள் நிலவுகின்றன. அந்த யூகத்துக்கு நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுவும் ஒரு யூகமான பதில் தான். திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியே இருந்து இன்னும் கட்சிகள் வாருங்கள் என்று அப்படி ஒரு பலவீனமான நிலையில் அழைப்பு விடுத்ததாக நீங்கள் உங்கள் கேள்வி இருக்கிறது. அப்படி அல்ல, அந்த மாதிரி யாரையும் அழைக்கலாம். அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கூட்டணிக்கு வந்தால் அப்படின்னு நீங்க கேட்டதுனால வந்தால் வரவேற்போம், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி போற இடம் எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கூடுது, வெற்றி இப்பவே கண்ணுக்கு தெரியுது, பேச்சு எப்படி? அது ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் செல்வாக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேர்தல் நேரத்தில் மக்கள் எப்படி தீர்ப்பளிப்பார்கள் என்பதை அந்த நேரம், அந்த காலம் முடிவு செய்யும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. 100 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் மோசடி நடந்திருக்கு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிரதமர் மோடி இதை முன்னிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டுக்கு ராகுல் காந்தி மட்டுமல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள், அதாவது தேர்தல் முறையை, குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் நடைமுறைப்படுத்துகிற அந்த முறையை கண்காணிக்கக்கூடியவர்கள், அது பற்றி தீர விசாரித்து, அதாவது ஆய்வு செய்யக்கூடியவர்கள், பாஜக இதில் பெரிய அளவில் தில்லுமுள்ளு செய்கிறது என்பதை அவ்வப்போது பேசி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள். நிறைய நீங்கள் அது பற்றிய செய்திகளை
சமூக ஊடக தளங்களில் தேட முடியும், எடுக்க முடியும். இவிஎம் என்பதே ஒரு மோசடி, அதிலும் பாஜக பல மோசடிகளை செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் என்கிற பெயரில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். இந்த என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், அந்த பதிவுகளை செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள். இதெல்லாம் வழக்கமான தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை அல்ல. இப்போ நிறைய இடங்களில் அவ்வப்போது வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யலாம், சேர்க்கை ஆட் பண்ணலாம், அடிஷன்ஸ், நீக்கம், டெலிஷன், இதை செய்யலாம். அந்த மாதிரி இல்லை. இப்போ நாம் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை காட்டச் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பணி. அது தேர்தல் ஆணையத்தின் பணி அல்ல. தேர்தல் ஆணையத்தின் பணி ஆர்பி ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணி. ஆனால் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வேளையில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற வெகுமக்கள் விரோத தேர்தல் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளில் தொடர்ந்து பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதை அரசியல் கட்சிகளை தாண்டி, ராகுல் காந்தி போன்ற தலைவர்களையும் தாண்டி நடுநிலையோடு இருந்து ஆய்வு செய்யக்கூடிய ஜனநாயக சக்திகளும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். அதுக்கு அவங்க தான் விளக்கம் சொல்லணும், அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை இல்லை, இப்போ தொடர்ந்து சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்கும்போது 2 சமூகத்தை சேர்ந்தவங்க வன்மத்தை தூண்டுறவரை அரசியல் தலைவர்கள் பேசிட்டே வர்றாங்க. சம்பவம் நடந்திருக்கு. அது குறிப்பாக உங்கள் பேரையும் ஜான் பாண்டியன் பேரையும் குறிப்பிட்டு இவங்க வன்மத்தை தூண்டுறாங்க. அந்த மாதிரி சமூக வலைதளம் எந்த இடத்துல வன்மத்தை தூண்டி இருக்கணும் சொல்லுங்க. பேச்சு முறையில் நீதி கேட்டு போராடுறோம், அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்குறோம். எந்த ஒரு தனிப்பட்ட சமூகத்திற்கு எதிராகவும் இதுவரையில் வெறுப்பை நாம் உமிழ்ந்ததில்லை, அப்படி வன்மத்தை தூண்டும் வகையில் பேசியதில்லை. சிபிசிஐடி விசாரணை தொடங்கிவிட்டது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. முதல்வரை சந்திக்கிற போது அதை நாங்கள் வலியுறுத்துவோம். உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, சிபிசிஐடியே தமிழ்நாடு போலீஸ் தான். அவங்க 2 பேரும் குற்றம் சாட்டப்பட்ட 2 பேருமே காவல்துறையை சார்ந்தவர்கள். அதில் சந்தேகம் பெற்றோருக்கு, பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினருக்கு வலுவாக இருக்கிறது. அந்த சந்தேகத்தில் நியாயம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். பொதுவாகவே ஒரு ஆன்டி தலித் ஸ்ட்ரைக்குங்கிறது நேஷனல் லெவலில் இருக்குது. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த வேங்கவேல் பிரச்சனை மட்டும் இல்லை. தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை விசாரிக்கக்கூடியவர்கள் மிக இலகுவாக ஆதிக்க சாதியினரின் அழுத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவதில்லை. பெரும்பாலான வழக்குகள் நீர்த்து போய்விடுகின்றன. இது இந்தியா முழுவதும் உள்ள நிலைமை. தமிழ்நாட்டிலும் அது, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் அது இருக்கிறது. அதனால்தான் பியூரோக்ராட்ஸ்க்குன்னு ஒரு தனி அணுகுமுறை இருக்கிறது என்பதை நான் அவ்வப்போது சுட்டி காட்டுகிறேன். தலித் விரோத அணுகுமுறை பரவலாக இருக்கிறது. எல்லோருக்கும் சொல்ல முடியாது, பரவலாக இருக்கிறது. பெரும்பாலான வழக்குகள்
குற்றவாளிகளை தண்டிக்காமலேயே மூடிவிடுகிறார்கள், வழக்குகளை மூடிவிடுகிறார்கள். ஆகவேதான் இந்த கோரிக்கையும் நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துல என்ன அம்சங்கள் இருக்கு? இது கொண்டு வந்துட்டு என்ன நடக்கும்? நிறைய பேர் அதுல விரிவாசம் இது சட்ட வல்லுநர்கள் அதை முடிவு செய்வார்கள். சராசரியாக இன்னைக்கு இருக்கிற ஐபிசி போதாது, அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. இந்த பிஎன்எஸ் என்கிற சட்டம், அந்த வழக்கில் அது அந்த சட்டத்தின் கீழ் இவர்களை தண்டிக்க முடியாது என்பதனால் தனி சட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். எப்படி கடந்த காலங்களில் ஐபிசி போதும், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தேவையில்லை என்ற கருத்து இருந்தது. அது போதாது என்பதனால்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது நடைமுறையில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வேறு. ஆனால் ஒரு சட்டம் இருப்பதனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்துகிறோம். இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்த முடிகிறது. அதை போல ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு ஸ்பேஸ் உருவாகிறது. இந்த சட்டத்தை இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும். சோஷியல் அவேர்னஸ் இல்லாமல் கல்வி தொடர்பான ஒரு வெறும் வேலைவாய்ப்புக்கான கல்வியாக இல்லாமல் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு கல்வி, மனித உரிமை விழிப்புணர்வுக்கான கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. பட்டதாரிகளாக இருக்கிற பலர் சாதி வெறியர்களாகவும் மாறுகிறார்கள். எனவே சமூக தளத்திலும் கலாச்சார தலங்களிலும் சாதி உணர்வுகளை தூண்டுகிற அமைப்புகள் கண்காணிக்கப்பட வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து மதவாத அமைப்புகளும் சாதியவாத அமைப்புகளும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி பெருமிதங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், மத உணர்வுகளை தூண்டுகிறார்கள். இதுவும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே சமூகத்தில் அது நிலவுகிறது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது நிலவுகிறது. அதனை ஊக்கப்படுத்துகிற நடவடிக்கைகளில் இது போன்ற அமைப்புகள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள்தான் சாதிய வன்மங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.